ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கேக் மாதிரி செய்ய போகிறோம். அவன் இல்லாத இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பீல் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன், ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் தண்ணி வச்சு மேலே கிழங்கு ஒண்டி போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி தட்டு வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தோடனே இப்போ வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இதில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குன்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஷேப் பண்ணிக்கிறேன். உருண்டை மாதிரி பால் மாதிரி விட்டுட்டு ஸ்கொயராக ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தட்டிட்டு 4 முனையில் ஸ்கொயர் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கிறேன். சும்மா அதில் ஒத்தி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றல, கரெக்டாக இருக்குது ஷேப் பண்ணி. இப்போ டவா இல்லைன்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ இதை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ மூடி எடுக்கிறேன். இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடும்.
இப்போது நமக்கு தேவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஸ்வீட் சொல்லலாம். இப்போ நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.